எந்த மாதிரி முதலாளியால இத சரி செய்ய முடியாது. கரெக்ட்டான ஹைரார்கிய செட் பண்ணாம இருப்பாங்க. டீம் ஒர்க்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஃபேவரட்டிசம்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஃபேவரட்டிசம் தான் ஆஃபீஸ் பாலிடிக்ஸோட விதை. ஸோ இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ அழிக்கவே முடியாது. அப்புறம் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பண்றவன திருத்துறது நம்மளோட வேலையும் கிடையாது. பட் வேலையில இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு இத பண்ணலாம். டோன்ட் அலோ தெம் டு டீஸ். சில நல்ல உள்ளங்கள் மத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் நம்மள இன்சல்ட் பண்ணி பேசுவாங்க. எல்லார் முன்னிலையிலும் ஸ்ட்ரைட்டா பேசிடுங்க. சூடு சொரணை இருக்கிறவனா இருந்தா இத நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டான். அவாய்ட் காசிப். இத நீங்க செய்யலனா மத்தவன் உங்கள பத்தி பின்னாடி பேசுறது குறைஞ்சிரும். பர்சனல் திங்ஸ் ஆஃபீஸ்ல ஷேர் பண்ணாதீங்க. காசிப் பேசுறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கெட் கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் மென்டார். இன்சைட் தி ஆஃபீஸா இருந்தாலும் சரி, அவுட் சைட் தி ஆஃபீஸா இருந்தாலும் சரி. எல்லா ஆஃபீஸ்லயும் ஒருத்தர் இருப்பாரு. தகுதியானவனா, நல்லவனா, திறமையானவனா, நேர்மையானவனா, அந்த மென்டாரோட கைடன்ஸ் கேளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. வேலைய மட்டும் பாருங்க. இந்த பிள்ளையார சுத்தி வர மாதிரி சில ஜாதக கூட்டங்கள் முதலாளியே சுத்தி வந்து அவங்களோட காரியத்த சாதிச்சுக்குவாங்க. முதலாளி சம்பளம் மட்டும் தான் தருவாரு. அதுவும் அவருக்கு உங்க தேவை இருக்கிற வரைக்கும் தான். ஆனா நீங்க நேர்மையா செய்யற வேலை உங்களுக்கு வாழ்க்கையை தரும். கைத்தட்டல் வாங்க குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும். சிங்கம் நடந்தாலே போதும்.